ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கு நான் இன்று ஆலட்டி பகுதிக்கு நேர்காணலுக்காக ஐயா நடராஜ் கவுண்டரையும் சுப்பிரமணிய கவுண்டரையும் நான் பேட்டி எடுக்க வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நடராஜ் கவுண்டர் ஐயா, நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக விவசாயத்தில் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 30 வருஷமாக இருக்கிறோமுங்க. 30 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. சொந்த ஊருங்க? சொந்த ஊர் அவினாசிங்க. அவினாசி. இங்கே வந்து 30 வருடம் ஆகிறது. இப்போ இந்த போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? எல்லாம் கேரட்டுங்க, பூண்டுங்க எல்லாம் போட்டுருக்குதுங்க. நல்லா விலை கிடைக்குதா? ஏதோ ஒரு போக கிடைக்கும், ஒரு போக போகுங்க. போன வருஷம் நல்லா விலை கிடைச்சது மாதிரி கிடைச்சதுங்க. போன போகத்தில் போயிடுச்சுங்க. சரிங்க. ஏதோ ஒரு போக போக ஒரு போக வருமுங்க. ஆமாம் ஆமாம். இப்போதைக்கு விலை கூடி வருதா? ஏதோ பரவாயில்லைங்க, ஒரு அளவுக்கு அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்குதுங்க. மழையில் பரவாயில்லைங்களா? மழை பரவாயில்லைங்க. சரி, உங்களுக்கு இந்த விவசாயத்தை தவிர வேறு பொழுதுபோக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் விவசாயம் தானுங்க. விவசாயம் தான். ஆமாங்க. இப்போ மண்ணே உசுறு. மண்ணே உசுருங்க. ஆமாம். இப்போ ஒரு தடவை இங்கே நட்டை ஏற்பட்டாலும் அடுத்த போகத்துக்கு தயாராவீங்களா இல்லை அதோட ஓய்ஞ்சு போயிடுவீங்களா? விட மாட்டோங்க. விட மாட்டோம். மண்ணை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோமுங்க. என்னைக்கும் நம்ம உசுறு இருக்க வரைக்கும் இந்த மண்ணிலேயே தான் காப்பாற்றி இது பண்ணுவோங்க. அதுக்காக மண்ணே உசுறு இதுதான் உங்களுக்கு உயிர் நாடி. விவசாயமே ஒரு முதுகெலும்பு மாதிரி. அண்ணா பேர் என்ன சொன்னீங்க? சுப்பிரமணி. அண்ணா நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ என்ன விளைச்சல் போட்டிருக்கீங்க? நான் வந்து சிம்பிள் விவசாயி தான். கொஞ்சம் 6 மூட்டை காடு ஆக்கினேன். தமிழில் பேசுங்க. ஒரு 6 மூட்டை காடு போடுறேங்க. சொல்லி ஒரு 6 மூட்டை காடு போடுறேங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு போட்டுட்டு அப்படியே சும்மா டைம் பாஸில் அப்படியே பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக இருக்கோம். இப்போ மழை நல்லா பெஞ்சதுங்களா? மழை பரவாயில்லைங்க. இல்லை, போன வாரம் வந்தப்போ இந்த ஏரியாவில் மழை இல்லைன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அப்பப்போ இந்த போக விவசாயத்துக்கு அளவாக மழை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சு இதாகிடுச்சுங்க. இனி மழை பெஞ்சா தாங்க ஊர்லெல்லாம் தண்ணி அடுத்த போகத்துக்கு கொஞ்சம் இதாகும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். எப்படி சின்ன விவசாயி? சின்ன ஐயா ஐயா வந்து பெரிய விவசாயி. எல்லாரும் நம்மளாம் நார்மலான. ஐயா உங்கள் காட்டில் வந்து இந்த கிணறு போர் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா? ஏதோ ஒன்று அப்படியே ஒரு போர் போட்டு வச்சிருக்கிறோமுங்க. அப்போ மழையில கூட ஜமாளிச்சுக்கலாம். ஏதோ அதான் கொஞ்சம் அப்படியே ஜமாளிச்சுக்கலாம். சரி, அதுக்காக தான் உங்களை பேட்டி எடுக்கங்க வந்திருக்கேங்க ஐயா. இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி.